ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஸ்கீம். இது போஸ்ட் ஆஃபீஸோட நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ இதோட பீரியட் வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷங்க. ஸோ மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டுங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் 10 வயசுக்கு மேலே இருக்கணும். சப்போஸ் வந்து அடல்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனருக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கார்டியன் இல்லை பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்லயும் வந்து ஓபன் பண்ணிக்கலாங்க. பிரைவேட் செக்டர் பேங்க்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா HDFC, ஆக்சிஸ் அண்ட் ICICIல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஆனா ப்ரீமெச்சூர் வந்து இதுக்கு ஆக்சுவலி கிடையாது. சப்போஸ் வந்து ப்ரீமெச்சூரோட க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன்ல எடுக்கலாம். அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் இருந்தா வந்து எடுத்துக்கலாங்க. சப்போஸ் வந்து 1 வருஷத்துக்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கிடையாது. அதுவே 1 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா சேவிங்ஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும், குறையவும் செய்யாது கூடவும் செய்யாதுங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு மேல ப்ரீ மெச்சூர்டா க்ளோஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்எஸ்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஹோப் வந்து பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வந்து இது டாக்ஸ் பே பண்றவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.